அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 3 தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழக ரசிகர் மன்றத்தில் இருந்தே நிறைய பணி செஞ்சுருக்கிறாங்க. சொந்த ஆட்டோவை விற்று கூட நான் கட்சி பணி செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு அங்கே இருக்கிற முன்னணி மாவட்ட செயலாளர் அவர்கள், தம்பி நீ தான் ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது அந்த பொறுப்பு வேற ஆளுக்கு கொடுத்துருக்காங்களாம். அந்த தமிழக வெற்றி கழகத்திலையும் சாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து நேரடியாக அண்ணன் விஜய் இளைய தளபதியை வந்து சந்திக்க போகிறப்ப பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அப்புறம் 2-3 நாளைக்கு முன்னாடி தேனியில் ஒரு சகோதரி, அதுவும் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களும் பல நாளாக ரசிகராக இருந்து உறுப்பினர் அட்டையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கும் பொறுப்புகள் கொடுக்கலையாம். சாதி பார்த்து தான் பொறுப்பு கொடுக்குறாங்க, பணபலம் வச்சுருக்கவங்களுக்கு தான் பார்த்து பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லா கட்சிகளும் இருக்கிறது தான். இருந்தாலும் கூட தலித் சமூகம் இங்கே நீங்கள் போய் உங்களுக்கு எங்கே போனாலும் விடுதலை சிறுத்தைகள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். நீங்கள் வெற்றி கழகத்தில் இருந்தாலும் சரி, தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, திமுகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் சரி, ஏடிஎம்கில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான பிரச்சனைன்னா விடுதலை சிறுத்தை தான், நான் தான் வரணும், நீயும் சிறுத்தை தான் அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. சில தம்பிமார்கள் வந்து நான் அண்ணனுடைய இது தெரியல, எத்தனையோ சேரிகள் வந்து கொளுத்தப்படுகிறது, நிறைய பிரச்சனை இந்த மக்களுக்கு எதிராக பிரச்சனைகள் நடக்குது. விடுதலை சிறுத்தைகள் மாதிரியா வந்து அண்ணன் நிற்க முடியுமா? அதான் என்னுடைய கேள்வி. வருவாரா? வந்து அந்த பிரச்சனையை வந்து சந்திப்பாரா? கேள்விக்குறிதான். இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர் அவர்கள் அண்ணன் விஜய் இளைய தளபதியை களத்தில் இறக்குவாங்களா? பொது இடத்தில் இருந்து இந்த சமூகத்துக்காக படுற கஷ்டங்களை, சாதியால் ஒடுக்கப்பட்டு பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இந்த சமூகத்துக்காக போராடுவாரா? கேள்விக்குறிதான். பார்ப்போம். எல்லா பேருமே அப்படித்தான் அரசியல் செய்வாங்க. தலித் சமூகத்தை வச்சு, இளைஞர்களை வச்சு அரசியல் தான் செய்வாங்க ஒழிஞ்சு அவங்களுக்கான ஒரு அதிகாரமான ஒரு போஸ்டிங்கோ எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதே உண்மையான தமிழ்நாட்டுடைய நிலவரம். அதே உண்மையான நிலவரம். அதை புரிஞ்சுக்கிறாம சில தம்பிகள் போகிறது தான். எங்கே போனாலும் விடுதலை சிறுத்தை தான் உனக்கான தாய் வீடு, உனக்கான அங்கீகாரம் எங்கேயும் கிடைக்காது. விடுதலை சிறுத்தையை தவிர்த்து தலைவர் சொல்லியிருக்காரு, நான் தொண்டர்களை உருவாக்கவில்லை, நான் தலைவர்களைத்தான் நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த கட்சி தலைவன் சொல்ல முடியும்? நினச்சி பாருங்க. மற்ற கட்சிகள்லாம் உங்களுடைய ஓட்டு வேணும். முன்னணி அதுக்கு மேலே இருக்கிற பொறுப்பாளருடைய சொல்ல வேண்டிய வேலை, கட்சி வேலைகள், போஸ்ட் ஒட்டுவது, துண்டறிக்கை கொடுப்பது அப்படின்னு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் உனக்கு உன் பகுதியில் உன்னுடைய மக்களுக்காக ஏதோ ஒரு அநீதி நடந்துருச்சு, அண்ணே இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னே மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தலைவர் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், வெளிநாட்டில் இருக்குன்னே சொல்லிடுவாங்க. அதுக்கான எதுவுமே ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. ரைட். தமிழ்நாட்டு அரசியலை புரிந்து நடந்து கொண்டால் சந்தோஷம்தான். எங்கே இருந்தாலும் சிறுத்தை தான்.